Good afternoon, students. Today is your new lesson, Civics Lesson 5, India's International Relations. அதாவது இந்தியாவோட சர்வதேச உறவுகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். What are the topic we are going to cover in this lesson is India become familiar with our policies with the neighboring countries. நம்மளோட அண்டை நாடுகள் நெய்பரிங் கண்ட்ரிஸோட கொள்கைகள் லாஸ்ட் லெசனில் வந்து இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஃபாரின் பாலிசியாக இருந்தாலும் சரி உள்நாட்டு கொள்கைகள் இதை பற்றின டாப்பிக்கை இதில் கவர் பண்ணுவோம். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பாலிசி டுவர்ட்ஸ் டெவலப்டு நேஷன். வளர்ந்த நாடுகள் கிட்ட இந்தியாவோட கொள்கைகளோட முக்கியத்துவத்தை பற்றி இதில் பார்க்க போகிறோம். கெயின் நாலேஜ் அபவுட் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். சர்வதேச நிறுவனங்களுடன் இந்தியாவோட உறவுகள் பற்றி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ரெகக்னைஸ் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் ஒபாக். பிரிக்ஸ் அண்ட் ஒபாக் இந்த நிறுவனங்களுடைய சாதனைகள், பிரிக்ஸ்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் ஒபாக் இந்த நிறுவனங்களுடைய சாதனைகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். இம்பைப் த வேல்யூ ஆஃப் இந்தியாஸ் பொசிஷன் அமங் த வேர்ல்ட்ஸ் கண்ட்ரிஸ். உலக நாடுகளிடையே இந்தியாவோட நிலை எப்படி இருக்கு, அதோட மதிப்பு எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்க போறோம். These are the topic we are going to cover in this lesson. Let's start the session. A bad neighbor is a misfortune as much as a good one is a great blessings அப்படின்னு சொன்னவர் ஹெசாய்டு என்றவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மோசமான நெய்பரிங் கண்ட்ரிஸ் அண்டை நாடுகள் இருந்ததுன்னா ஒரு கண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்க நாடுகள் எல்லாமே மோசமான நாடாக இருந்ததுன்னா அது ஒரு மிஸ்ஃபார்ச்சூன், துரதிருஷ்டமான ஒன்று. அதுவே ஒரு நல்ல நெய்பரிங் கண்ட்ரிஸ் அண்டை நாடுகள் இருந்ததுன்னா அதுதான் ஆசீர்வாதம், அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்றது ஹெசாய்டு என்றவர். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் என்னன்னா உலக அளவில் அமைதியையும் சர்வதேச ஒற்றுமையையும் நிலைநிறுத்தணும் அப்படின்றது தான் இந்தியாவோட முக்கியமான ஒரு மோட்டோ, அதாவது குறிக்கோளா எய்மா இருந்தது. இந்தியா லாஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருப்போம் ஃபாரின் பாலிசியில் வெளியுறவு வெளிப்படையாக என்னென்னா இராணுவ கூட்டணியில் சேராமல், அதாவது நான் அலைன்மெண்ட்ல இருந்தாலும் ஆனால் உலக அமைதியையும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மற்ற நாடுகளோட சேர்ந்து ஒன்றா ஈடுபட்டு செயல்படுது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we can neither be absolutely depend or independent but we live in a world of interdependence. அதாவது நாம் ஒருவர் முற்றிலும் சார்ந்தோ இல்லை தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இந்த உலகத்தில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இந்தியா தன்னோட தேவைகளுக்காகவும் இல்லை மற்ற விருப்பங்களுக்காக ஏற்ற வகையிலையும் அமைதியான ஒரு வளமான நெய்பரிங் கண்ட்ரிஸ் யார் இருக்காங்களோ, நம்மளோட தேவைகளையும் நம்மளோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிற ஒரு நெய்பரிங் கண்ட்ரிஸ் யார் இருந்தாங்களோ அவங்க கூட ஒன்றா சேர்ந்து ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இந்தியா எப்போதுமே ஒரு அமைதி விரும்புகிற நாடாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் உலக அமைதியையும் தொடர்ந்து வலியுறுத்தியும் போராடியும் வந்துட்டுருக்கு. ஒரு நாட்டோட வளர்ச்சியில் போதுமான அளவு முன்னேற்றம் இருக்குதுன்னா அதோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் சர்வதேச உறவுகளை பராமரிக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, இம்போர்ட் பண்ணி சில விஷயத்தெல்லாம் என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது மூலயமா தான் எக்கானமி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போனா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக இருக்கணுன்றது ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கு. அண்ட் தென் இந்தியா வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் ஏராளமான நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவை சுற்றி இருக்கு. நெய்பரிங் கண்ட்ரிஸ்னால் என்ன தெரியும், இந்தியாவுக்கு பக்கத்தில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்றத உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட மேப்பில் கொடுத்துருப்பாங்க நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்தியாவுக்கு பக்கத்தில் என்னென்ன நாடுகள் சூழப்பட்டு இருக்கு அப்படின்றது தான் நெக்ஸ்ட் டாபிக். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இட்ஸ் அ 2 மார்க் கொஷின். இந்தியாவுக்கு பக்கத்தில் என்னென்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், சைனா, மியான்மர், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ்லாம் இருக்குன்றது தெரியும். ஸோ இட்ஸ் எ 2 மார்க் கொஷின். இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ், அதாவது இந்தியாவும் அதோட அண்டை நாடுகளும். அண்டை நாடு வந்து என்னென்னா இந்தியா வந்து ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட இருக்குதுன்ட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளாக நிலவு வந்த ஒரே மாதிரியான பண்பாடு கொண்ட ஒரு நாடு எதுனா இந்தியா தான் சொல்லுவோம். கிட்டத்தட்ட 5000 இயர்ஸாக வந்து என்னென்னா
ஒரே மாதிரியான பண்பாட்டு கொண்ட ஒரு நாடு இந்தியாவா இருக்கு. இந்தியா இஸ் a vast country with Pakistan and Afghanistan to the north east. மிகப்பெரிய இந்தியா வந்து பரப்பளவில் மிகப்பெரியதா இருந்தாலும் நார்த் ஈஸ்ட் வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இருக்கு. அண்ட் நார்த் சைடில் வடக்கில் சீனா, நேபாள் அண்ட் பூட்டான் இருக்கு. அண்ட் ஈஸ்ட் சைடில் பங்களாதேஷ் அண்ட் ஈஸ்ட்னு கிழக்கு பக்கத்தில். அண்ட் ஃபார் ஈஸ்ட் தூரத்தில் இருக்க கிழக்கு பக்கத்தில் மியான்மர் இருக்கு. அண்ட் நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து இலங்கை அண்ட் நார்த் வெஸ்ட் சைடில் வந்து மால்தீவ்ஸ் இதெல்லாம் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இரு நாடுகளும் இந்திய பெருங்கடலால் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியாவுக்கு வந்து இலங்கையும் மால்தீவ்ஸும் என்னன்னா இந்தியாவிற்கு மிக அருகில் இருந்தாலும் இரு நாடுகளும் இந்திய பெருங்கடலால் பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸும் நகர்ந்து தான் இருக்கு. ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் என்ன இருக்குன்னா இந்தியன் ஓஷன் இருக்கு. இந்தியாவோட இந்த அண்டை நாடுகளோட வரலாற்று ரீதியாகவும் சமய ரீதியாகவும் அண்ட் பொருளாதார இனம் மற்றும் மொழியின் அடிப்படையிலையும் நல்ல நல்லுறவை ஏற்படுத்திட்டு வருது. ஸோ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் அண்டை நாடுகளுடனான இந்தியாவோட உறவு முறையை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், த கண்ட்ரிஸ் தட் ஷேர் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் டச்சிங் இட்ஸ் பார்டர்ஸ் ஆர் சைனா அண்ட் ரஷ்யா. சைனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான நெய்பரிங் கண்ட்ரிஸ் அண்டை நாடுகளோட தன்னோட எல்லையை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நாடு எதுனா, ரெண்டு நாடுகள் எதுனா சைனாவும் ரஷ்யாவும் தான். ஸோ இதை சுற்றி தான் என்னென்னா அதிக அளவு கண்ட்ரிஸ்லாம் இருக்குது, அதோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கு இந்த ரெண்டு நாடுகளோடையும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவும் ஆப்கானிஸ்தான். இந்தியா ஆப்கானிஸ்தான் இந்த உறவு வந்து என்னென்னா போர்த்தினம் சார்ந்த பங்களிப்புக்கான ஒரு ஒப்பந்தமாக இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போர்த்தினம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் மூலயமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது மூலயமா ஸோ நம்ம கண்ட்ரியும் சரி ஆப்கானிஸ்தானும் சரி நிறைய போர் ரிலேட்டடான உறவு முறைகள் தான் இருக்குது. ஏன்னா அந்த சைட்ல இருந்தெல்லாம் நிறைய டெரரிஸ்ட் வர்றதுனால அது சம்மந்தமான போர் யுக்தி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இராணுவத்துக்கு அதிக அளவு அதை எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒப்பந்தம் மூலயமா என்னன்னா ஆப்கானிஸ்தானோட உள்கட்டமைப்பை மறுசீரமைக்கிறதுக்காகவும் அங்கே இருக்கிற நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, வேளாண்மை சார்ந்த நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாட்டர் ரிசோர்சஸ், கல்வி, சுகாதாரம், இல்லை வரி இல்லாமல் இந்தியாவில் இருக்க சந்தைகளை எளிதாக அடைய முடியும் அந்த ரீதியாகவும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒத்துழைப்பு நல்கிறதுக்காக தான் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒரு நெய்பரிங் கண்ட்ரீஸில் ஒரு நல்ல பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே என்னென்னா வரியெல்லாம் இருந்த டேக்ஸ் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணுன்னா டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்து அவங்க கண்ட்ரிக்கும், அவங்க கண்ட்ரிலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரப்போ டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுக்காக தான். ஸோ நம்ம கூட ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருக்குது. இதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். ஹிராகுட் மாகாணத்தில் சல்மா அணையை கட்ட ஆப்கானிஸ்தானுக்கு வந்து என்னென்னா இந்தியா தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது ஹீரட் மாகாணத்தில் சல்மா அணையை கட்டுறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா தான் உதவி செஞ்சது. ஆப்கானிஸ்தானோட பாதுகாப்பு படையில் பணிபுரிஞ்ச உயிரிழந்த வீரர்களோட குழந்தைகளுக்கு, அதாவது 500 மெம்பர்ஸ்க்கு இந்தியா இல்லைன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அந்த இதில் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையும் இந்தியா செஞ்சுட்டு வருது. அதாவது ஆப்கானிஸ்தானோட பாதுகாப்பு படையில் இருந்து வேலை செஞ்சு உயிரிழந்தவங்களோட குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அங்கே படித்தாலும் சரி, இல்லை காலேஜஸ் இந்தியாவில் வந்து படித்தாலும் சரி, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதாவது 500 மெம்பர்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானோட பொது சுகாதாரம் இல்லை சிறு தொழில் நிறுவனங்களோட மேம்பாட்டிற்காக இந்தியா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வருது. ஆப்கானிஸ்தானில் முதலீடு செய்யறதுல முன்னணியில் இருக்கிற நாடு எதுனா இந்தியா தான். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானோட. பொதுத்துறையாக இருந்தாலும் சரி, அதாவது பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர், இந்த ரெண்டு துறையிலையும் இந்திய நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் அதிக அளவு எந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா சுரங்க தொழிலில் அதிக அளவில் முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா தன்னோட விளையாட்டு திறமையை டெவலப் பண்ணணுன்றதுக்காக என்னென்னா காந்தகர் சர்வதேச இன்டர்நேஷ்னல், அதாவது சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது காந்தகர்
காந்தகர் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அப்படின்றத கட்டியிருக்காங்க. இந்தியாவோட மகளிர் சுய வேலைவாய்ப்பு சங்கம் அப்படின்றத நிலையான வாழ்வாதாரம் தன்னம்பிக்கை பெறுவதற்காக நிறைய பயிற்சிகளையும் ஆப்கானிஸ்தான்ல செஞ்சுட்டு வராங்க. நம்ம நம்ம இந்தியன் கண்ட்ரீஸ்ல வந்து என்ன சுய தொழில் செய்கிறவங்களுக்கு கிளாஸஸ்லாம் இருக்கும், ட்ரைனிங் செஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயமும் இந்தியா சார்பாக ஆப்கானிஸ்தானில் செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் என்னென்னா காந்தகர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ன்றது சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இந்தியாவில் இந்த மாதிரியான ஆப்கானிஸ்தானோட வளர்ச்சிக்கு அதிக அளவு நிதி உதவியும் செஞ்சுட்டு வராங்க, கடனுதவியும் செஞ்சுட்டு வராங்க இந்தியா தான். ஸோ மானிட்டரி எய்ட்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸும் இந்தியா சார்பாக ஆப்கானிஸ்தானோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காகவும் அங்கே வாழுற மகளிர் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக சுய வேலை வாய்ப்புக்கான பயிற்சியும் செஞ்சுட்டு வராங்க. காந்தகர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்தியா தான் கட்டி கொடுத்துருக்கு, அதுவும் ஆப்கானிஸ்தானில். நெக்ஸ்ட் ஒன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவும் வங்கதேசம். பங்களாதேஷ் வந்து என்னென்னா முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தானோட ஒன் ஆஃப் த பார்டரில் இருந்தது. இப்போ ஆஃப்டர் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னா வங்காளதேசத்தோட சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் சொல்லுவாங்க. ஸோ இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷன் டு அக்னாலேஜ் பங்களாதேஷ் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. ஸோ முன்னாடி கிழக்கு பாகிஸ்தானோட ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக இருந்தது பங்களாதேஷ். அதை சுதந்திரமான நாடு அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணது இந்தியா தான். இந்தியாவும் பங்களாதேஷும் 4096.7 கிலோமீட்டர் நீளத்தை நிலப்பரப்பை எல்லையாக கொண்ட ஒரு நாடு எதுனா பங்களாதேஷ் தான் சொல்லணும். அகர்தாலா அது வந்து இந்தியாவில் இருக்கு. அண்ட் அகவுராவுக்கும் அதாவது பங்களாதேஷில் இருக்கு. இந்த பகுதி இந்த ரெண்டு பகுதிகளுக்கு இடையிலான ரயில் போக்குவரத்தை இணைக்கிறதுக்கான ஒரு செயல்பாடை செஞ்சது இந்தியா தான் செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அகர்தாலா இந்தியாவில் இருக்க அகர்தாலாக்கும் அண்ட் அவுஹாரா என்ற பகுதிக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்தை இணைக்கிறதுக்காக நம்ம நாடையும் அந்த நாடையும் இணைக்கிற ரயில் போக்குவரத்தை செஞ்சது, அதுக்கான திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா இந்தியா தான். இந்தியாவில் இருக்கிற பல பகுதிகளில் அதாவது கொல்கத்தாவிலேருந்து அகர்தாலாவுக்கு டாக்கா வழியாக சாலை போக்குவரத்து செஞ்சதுக்கு அதுக்கான சாலை போக்குவரத்து வழி எதுனா BBIN MVA. வங்காளதேசம் அதாவது பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் இதுக்கான மோட்டார் வாகன ஒப்பந்தம் அப்படின்றது இருந்ததுன்னா சாலை போக்குவரத்து அவங்களுக்கு உண்டுன்ட்டு அர்த்தம். ஸோ இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இணைக்கிற சாலை போக்குவரத்து கொல்கத்தாவிலேருந்து அகர்தாலா வழியாக டாக்கா வழியாக போகலாம் எங்கன்னா பங்களாதேஷ்க்கு. அண்ட் தென் இந்த ஒப்பந்தத்தின் மூலயமா இந்தியாவுக்கு பங்களாதேஷ்லேருந்து வர்றதுக்கு அனுமதி உண்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் கங்கை நீரை ரெண்டு பேரும் இந்தியாவும் சரி பங்களாதேஷும் சரி நல்லா ஈக்குவலாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக 1977 ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணாங்க, அதாவது கையெழுத்திட்டாங்க. அது என்னன்னா ஃபராக்கா ஒப்பந்தம், அதாவது ஒரு வரலாற்று ஒப்பந்தமாக சொல்லப்படுது. இன்னமும் 1977 ஒப்பந்தம் செய்யப்பட்டது. என்னன்னா ஃபராக்கா அக்கார்ட் ஆன் ஷேரிங் ஆஃப் கங்கா வாட்டர்ஸ் சைன்ட் இன் 1977 இஸ் எ ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட். வரலாற்று ஒப்பந்தமாக சொல்லப்படுது இதுதான். அண்ட் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பொதுவாக இருக்க ஒரு எதுனா 54, அதாவது 54 நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அதிகபட்சமாக இந்த ரெண்டு நாடுகளும் கூட்டு நதிநீர் ஆணையம் அப்படின்ற ஒன்று செயல்பட்டு வருது. ஸோ அது எதுனா அவங்க ரெண்டு பேருக்குமே இந்தியாவுக்கும் சரி பங்களாதேஷுக்கும் சரி இடைப்பட்ட 54 நதிகள் இருக்குது, பொதுவான நதிகள். ஸோ அதை வந்து கூட்டு நதிநீர் ஒப்பந்தத்தின் மூலமா செயல்பட்டுட்டு வராங்க. இந்திய அரசாங்கம் பங்களாதேஷுக்கு அதிக அளவு உதவி செய்யறதுக்காக இந்த திட்டத்தின் கீழே நிறைய கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசர்ச்சர்ஸ் அதாவது ஆய்வுக்கூடங்கள் நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க. லெபார்டரிஸ், டிஸ்பென்சரிஸ் அண்ட் டீப் டியூப்வெல் அதாவது இந்த ஆழ்குழாய் கிணறுகள் அதிக அளவு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மானியம் வழங்கி மானியத்தோட உதவித்தொகை மூலயமா பங்களாதேஷுக்கு நிறைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ICCR இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். அது மூலயமா பங்களாதேஷத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுவும் டாக்கா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்க தாகூர் சேர் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் டாக்கா, அதாவது டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கையில் ஏற்படுத்தி இது மூலயமா
ஏற்படுத்தப்பட்டு நிறைய மாணவர்களுக்கு பங்களாதேஷில் படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை செஞ்சுட்டு வராங்க. ஸோ தாகூர் ஷேர்ன்றது எங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்க தாகூர் யூனிவர்சிட்டி, அது மூலயமா இதை செஞ்சுட்டு வராங்க. அண்ட் சிலிகுரி அண்ட் பர்பதிப்பூர் இது வந்து பங்களாதேஷில் இருக்கு. இந்த இடங்களுக்கு இடையே 130 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு குழாய் போக்குவரத்து அமைக்கிற பணியை 2 நாடுகளும் இணைஞ்சு செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ 130 கிலோமீட்டர்ஸை Bangladesh and India friendship pipeline between Siliguri in West Bengal and Parbatipur in Bangladesh. இந்த 2 பகுதிகளுக்கு இடையே குழாய் போக்குவரத்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்தியாவுக்கு சொந்தமான தீன்பிகா அப்படின்ற ஒரு பகுதியை வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் அண்ட் பங்களாதேஷ் இடையான எல்லை இருக்கு. அதோட குறுகலான இருப்பு பாதை வந்து எப்போ போடப்பட்டதுன்னா 2011 பங்களாதேஷோட குத்தகைக்கு விடப்பட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்தியாவுக்கு சொந்தமாக தீன்பிகா என்ற ஒரு பகுதியை வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அது பங்களாதேஷ்க்கு இடையிலான ஒரு எல்லை போக்குவரத்துக்காக அந்த பகுதி இருக்கு. ஸோ அந்த குறுகியலான பாதையை குத்தகைக்கு விடப்பட்டது எப்படின்னா 2011 குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க பங்களாதேஷ்க்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அதாவது இந்தியாவோட சர்வதேச உறவுமுறைகளோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். அண்ட் நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்னென்ன பார்த்துருக்கோம். அண்ட் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் செஷனில் கண்டினியூ பண்ணலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.